அச்சப்படுறது எல்லாம் வந்து பொருளாதார ரீதியான அச்சங்கங்க. நீங்க முதல்ல உயிரோட இருக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இது மிகைப்படுத்தலாம். மிகைப்படுத்துறது கிடையாதுங்க. ஒருத்தர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தின பிறகு நீங்க எப்படி அதை சார்ந்து செயல்படுவீங்க? அது போன்ற சவுக்கு சங்கர் எடுத்துங்க, பெலிக்ஸ் எடுத்துங்க, இன்னும் நான் ஒரு லிஸ்ட் பண்ணா பெரிய லிஸ்டே இருக்கு. நீங்க அச்சப்படுத்தணும்னா உங்களை தொடர்ந்து கார்னர் பண்ணி உங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் முடக்கி உங்களை பொது வழியில் அவதூறு பண்ணி உங்களை அலக்களிக்கிற வேலையை செஞ்சாவே அது மிகப்பெரிய அச்சங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. சவுக்கு சங்கர் மேல வந்து 38 மாவட்டங்கள்ல 15 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ திமுக சேர்ந்த நிர்வாகி வந்து அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. நீங்க வழக்கு போட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு வழக்குக்கும் 2 மாசம் 3 மாசம் ஆஜராகாம எஸ்கேப் ஆக முடியும் வக்கீல வச்சு. 4ஆம் மாசம் பிடிவாரண்டு கொடுத்தா நீங்க எங்க போனோம்? விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை எப்படிமா பாதிக்கப்பட்டது? அன்னைக்கு இருந்து ஒரு அரசாங்கம் என்னமா பண்ணாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டம் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து அந்தந்த நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. ஒவ்வொரு நீதிமன்றமும் அவர் போனார். இப்ப சீமானுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. உடல் உங்களுக்கு ஒத்துழைச்சு தான் போகலாம். உடல் ஒத்துழைக்காம நீங்க பிடிவாரண்டு 3 மாசம் கழிச்சு நீங்க ஆதரவுலாம் பிடிவாரண்டு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க போயிட்டு ஒரு மாவட்டமா அலைஞ்சிட்டீங்கன்னா எவ்வளவு அலைச்சல். நிர்வாக ரீதியா உங்க வேலை கெடுதா? இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கீங்க. உங்க மேல ஒரு அவமதிப்பு வழக்கு போட்டு ஒரு 10 இடத்துல கேஸ் போட்டாங்கன்னா நீங்க சேனல் நடத்தீங்களா, கோர்ட்டுக்கு போவீங்களா? கண்டிப்பா